Hi students, now we are going to solve MCQ number 5. A thin insulated wire forms a plane spiral having n equal to 100 tight turns, carrying a current I equal to 8 milli ampere. The radii of inside and outside turns of the spiral are A equal to 50 millimeter and B equal to 100 millimeter respectively. The magnetic induction at the center of the spiral is. See, this type of question is very interesting and very challenging. But the problem is, the explanation relevant to this problem is not given in our textbook. We have studied only the magnetic field at the center of a circular loop, which is having a fixed radius. நம்ம ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் r அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அலாங் த சர்க்குலர் லூப்போட ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெரைவ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அது என்ன, பி அட் எனி பாயிண்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப் என்ன படிச்சிருக்கிறோம், மியூ நாட் n I டிவைடட் பை ஓகே 2 into a square minus x square whole power 3/2 into the radius square a square. இப்படி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப்புக்கு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பெஷல் கேஸ் அது என்ன, மியூ நாட் ni டிவைடட் பை 2a. இப்போ இதுல என்ன சேலஞ்ச் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து வேரியபிள். ஸ்பைரல்னா என்ன, வைண்டிங் வந்து சின்ன ரேடியஸ் இருக்கும், அப்படியே போக போக அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் வைண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் கடைசி லூப் உடைய ரேடியஸ் வந்து லார்ஜரா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எந்த சம்முலையுமே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்க, கிவன் குவான்டிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சாதான் ஒரு ஐடியாவே நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ அதுபடி இந்த லூப்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னர் ரேடியஸ் R1 is equal to A. ஸோ இன்னர் ரேடியஸ் வந்து 50 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து 50 into 10 power minus 3 மீட்டர். அதே மாதிரி அவுட்டர் ரேடியஸ் இந்த பாருங்க, இன்னர் ரேடியஸ் A அப்படின்னா அவுட்டர் ரேடியஸ் வந்து B. ஸோ அவுட்டர் ரேடியஸுக்கு R2, ஓகே, R2 is equal to small b. This is equal to 100 millimeter. So into 10 power minus 3 meter. இப்போ எவ்வளவு turns இருக்குதுன்னா 100 number of turns. அப்போ n number of turns, capital N is equal to 100. What current is flowing through this spiral? இந்த ஸ்பைரல்ல வந்து I ampere current flow ஆகுது. So what is the value of I is given 8 milli ampere. அப்போ current I is equal to 8 into 10 power minus 3 ampere. இப்போ இந்த மாதிரியான ஃபார்முலா நம்ம டெக்ஸ்ட் புக்ல நீங்க தேடாதீங்க, கிடைக்காது. இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்து தான் நம்ம ரெஃபர் பண்ணி தான் செய்ய வேண்டிய ப்ராப்ளம், ஓகேவா. ஆனா இந்த மாதிரியான சம்ஸ் நீங்க நிறைய செஞ்சீங்கன்னா தான் நீட்ல ஒரு கொஸ்டின் நிச்சயமா இதுல இருந்து எதிர்பார்க்கலாம் நீங்க. இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் த சென்டர் ஆஃப் த லூப் இருக்குல்ல, அட் த சென்டர். ஸோ த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் த சென்டர் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்ல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். அட் சென்டர் இஸ் ஓகே given by B is equal to. இப்போ இந்த ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் R1, அவுட்டர் ரேடியஸ் R2 இருக்கும்போது எந்த ரேடியஸை நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்றதுங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதனால இங்க R is considered as a variable. R is considered as a variable. Number of turns constant, current constant, mu naught constant, inner radius outer radius constant. பட் ஒவ்வொரு ஸ்பைரலோட ஒவ்வொரு சர்க்குலர் டர்னோட ரேடியஸ் வந்து வேரியபிள், அண்டர்ஸ்டாண்ட், வேரி ஆகுது ஃப்ரம் A to B. அதனால இங்க டினாமினேட்டர்ல வர டிஸ்டன்ஸை நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போறோம். ஜெனரல் எக்ஸ்பிரஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, so this is equal to mu naught into n into I, mu naught ni divided by 2 into B minus A. இது நம்ம சர்க்குலர் லூப் உடைய சென்டர்ல நம்ம பார்ப்போம் இல்லையா ஃபீல்ட், அதே மாதிரி இருக்கு பாருங்க, மியூ நாட் ni டிவைடட் பை 2r. இந்த r-க்கு பதிலா நம்ம என்ன செய்ய போறோம், B minus A அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், புரியுதா. அப்புறம் r is a variable, அதனால into 1 by r into dr.
இந்த தான் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த இன்டகிரலோட லோயர் லிமிட் வந்து r1 is equal to a, இங்க r2 is equal to b. அப்ப இந்த ஃபார்முலா தான் நான் சொன்னேன் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல கிடையாது. இதை நம்ம எழுதி வச்சுக்கணும், இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ நம்ம இதை எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். பாருங்க, a is given, b is given, n is given, i is given. இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் பா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். அதனால இன்டகிரேஷனுக்கு உள்ள நம்ம போட முடியாது. But r is a variable which is changing from a to b. Are you understanding children? r is a variable னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? r வந்து a initial value a வந்து 50 mm, final value b வந்து 100 mm. அத அப்படியே நம்ம இப்ப இன்டகிரேட் பண்ண போறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாகணும். இப்போ இன்டகிரேஷன்ல வந்து இன்டகிரல் ஆஃப் 1/x dx அப்படினா log x னு படிச்சிருக்கோம். log of x. ஓகேவா? அதே மாதிரி integral of 1/r dr is log of r. இது என்ன லாகரிதம்? நேச்சுரல் லாகரிதம். லாகரிதம்ல ரெண்டு இருக்கு, நேச்சுரல் லாக், இன்னொன்னு காமன் லாக். காமன் லாக் அப்படினா to the base 10, நேச்சுரல் லாக் அப்படினா to the base e, எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட். அப்போ b is equal to, அப்ப b is equal to இங்க mu naught into n into i divided by 2 into b minus a constant. இதெல்லாம் அப்புறமா கடைசி ஸ்டெப்ல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். அப்ப இன்டகிரல் ஆஃப் 1/r dr இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா log of r to the base e அப்படினா நேச்சுரல் லாக். அப்ப between the limits a to b, lower limit a, upper limit b. அப்ப எந்த லிமிட் நம்ம முதல்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம்? எப்பவுமே upper limit minus of lower limit. அப்போ this is now equal to mu naught into ni divided by 2 into b minus a constant into log, okay, log of b. okay, இது r க்கு first b substitute பண்றேன் to the base e minus log of the lower limit a, okay, log a to the base e. அடுத்தது என்ன? log a minus log b ங்கிறது என்ன? log of a by b. is it not? இப்ப log b minus log a இருக்கனால இது வந்து log of b by a ன்னு வரும். அவ்வளவுதான். அப்போ this is now equal to, okay, so mu naught into n into i divided by 2 into b minus a into, okay, into log to the base e. இது வந்து b by a. இப்போ இது வந்து பேஸ் வந்து e இருக்குது இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நேச்சுரல் லாக். நம்ம ln அப்படின்னு சொல்லுவோம், ln ln அப்படின்னா நேச்சுரல் லாக் அப்படின்னு பேரு. அதை வந்து நம்ம வந்து காமன் லாக் பேஸ் 10க்கு மாற்றும் போது 2.303 அப்படிங்கிற நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். சோ இப்போ நான் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன்ப்பா, இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். அப்போ b is now equal to, ஓகேவா, b is now equal to, இங்க ஃபர்ஸ்ட் mu naught ஓட வேல்யூ என்ன? இது வந்து mu naught. அப்போ 4 pi into 10 power minus 7 into number of turns, n எங்க கொடுத்திருக்காங்க? 100 turns. so into 100 வந்து 10 power 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். and current I is equal to 8 milli ampere. அப்போ this is into 8 into 10 power minus 3 ன்னு போட்டாச்சு. divided by 2, okay, divided by 2 into 100 minus 50 is b minus a. அது மில்லிமீட்டர்ல இருக்கிறதுனால ஒரு 10 power minus 3 போட்டாச்சு. into log of b by a இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா into log to the base e 100 by 50, 100 divided by 50 b by a. இது ரெண்டுமே வந்து மில்லிமீட்டர்ல இருக்குல்லப்பா, 100 millimeter divided by 50 millimeter. அப்ப நம்ம 10 power minus 3 போட்டா கேன்சல் ஆயிடும் இல்லையா, ரேஷியோங்கிறதுனால அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பை வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த 10 power minus 3 and 10 power minus 3 நமக்கு கேன்சல் ஆயிடும் இல்லையா. அடுத்து பாருங்க, 100 minus 50 எவ்வளவு? 50. 50 into 2 எவ்வளவு? 100. மேல இங்க 10 power 2 ஒரு 100 இருக்கு இல்லையா, அதனால இந்த 100 minus 50 into 2 க்கு பதிலா இந்த 10 power 2 கேன்சல் பண்ணிருக்கிறேன். புரியுதாப்பா?
100 minus 50 into 2 எவ்வளவு 50 into 2 100 100க்கு பதிலா 10 power 2 கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்க log எடுக்கும்போது 100 by 50 தான் எவ்வளவு 2 தானே, ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க. அப்போ இந்த ரேஷியோவே இப்போ log 2 ன்னு மாறிடுது. அப்போ therefore b is now equal to இந்த 4 இருக்குது இல்லையா, 4 into pi யோட வேல்யூ எவ்வளவு 3.14 into அடுத்து 8, so இது ஒரு 8 into 10 power minus 7 10 power minus 7 ஓகேவா, into இப்போ எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டோமான்னு பார்த்துக்கோங்க. 4 into pi 4 into 3.14 into 8 இங்க வந்துடுச்சு. இந்த 10 power minus 7 இங்க வந்துடுச்சு. அப்ப இது log of 2 to the base e தானப்பா. to the base e னா என்ன சொல்லியிருக்கோம், நேச்சுரல் லாக் தானே. அதை இப்போ நான் என்ன பண்ண போறேன், காமன் லாகுக்கு மாற்ற போறேன். இல்ல ஃபர்ஸ்ட் அதுல உள்ள மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அப்போ log of 2 to the base e அப்படியே எழுதியாச்சு, உள்ளபடி எழுதிட்டேன். இப்போ log 2 to the base 10 க்கு மாத்தணும்னா அப்ப this is equal to இந்த 4 into 3.14 into 8 into 10 power minus 7 into இந்த log 2 to the base e, if I will multiply 2.303 into log 2 to the base 10. இதுதான் காமன் லாக், இதுதான் காமன் லாக். புரியுதா? log 2 to the base e is converted into log 2 to the base 10. How? By multiplying by a constant. இப்போ log 2 is a single digit number. அதுக்கு log எடுக்கும்போது characteristic வந்து 0 0.3010ங்கிறது நம்ம மெமரியில் இருக்கணும். log 2 னா கரெக்டா 0.3010. அப்ப this is equal to 4 into 3.14 into 8 into 2.303 into log 2 ஓட வேல்யூ வந்து 0.3010 into லாஸ்ட்ல 10 power minus 7 போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும்ப்பா. பொறுமையா உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க this is equal to 69.65 அப்படிங்கிற நம்பர் வரும். புரியுதா? இப்போ எனக்கு இது மெமரியில இருக்குது, நான் இப்பதான் மல்டிப்ளை பண்ணி பார்த்தேன். அப்ப கால்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 69.65 தான் வருது. பவர் என்ன இருக்கு, 10 பவர்ஸ்ல into 10 power minus 7 இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த 10 power minus 7ல ஒரு டெசிமல் டிஜிட்டை நம்ம எடுத்து இங்க 6.9 வச்சிருவோம். அப்ப this is equal to 6.965 into 10 power minus 6 டெஸ்லா. இதுதான் b யோட வேல்யூ. சரி, டெசிமலுக்கு அப்புறம் வந்து பாருங்க 6.965 nearly equal to 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, so b is equal to or nearly equal to 7 into 10 power minus 6 Tesla. That is equal to 7 micro Tesla. வருதா? இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். புரியுதா? இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது அது ரைட்டான்னு இன்னொருக்க செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இப்போ பாருங்க 5 7 இருக்குதுப்பா. இங்கே பி ஆப்ஷன்லேயே 7 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வந்திருக்கு? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ therefore ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டைரக்டா ஈஸியா செஞ்சிட முடியாதுப்பா. இந்த மாதிரியான சிக்கலான ப்ராப்ளம்ஸ் வந்து திரும்ப திரும்ப இதே மாடல்ல நிறைய செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இது தரோவாயிடும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, எக்ஸசைஸ்ல நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. அதோட சொல்யூஷன் வந்து இதே தான், இதே ஃபார்முலா தான். ஓகேவா? இதே ஸ்பைரல்ல யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. அது 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. போர்டு எக்ஸாம்ல வச்சாங்கன்னா 3 மார்க்ஸ்ல அது வரும். இப்போ அதே சமயம் பாருங்க, இதுக்கு எவ்வளவு நேரம் இது ஆகுது பார்த்தீங்களா. இது ப்ராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். லிமிட்ஸ் எப்படி, அதை சப்ஸ்டிடியூஷன் எப்படி, கால்குலேஷன் எவ்வளவு ஈஸியா செய்யறது, அதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சம்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல தேட முடியாது. பெரும்பாலான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் தமிழ்நாடு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் டஃபா தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நிறைய பிள்ளைங்க இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு படிக்கிற பிள்ளைங்க வந்து எம்பிபிஎஸ் சீட் நீட் எழுதி குவாலிஃபை ஆகுறாங்க. So be always challenging, understand, do hard working. I hope you must have understood this problem. Well, fine.